கிளந்தான் தும்பாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் சட்டவிரோத குடியேறிகள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 12 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களில் கூலிக்கு அதிகாரிகளை கண்காணிக்கும் தொந்தோவாக செயல்பட்ட 2 இளம் பெண்களும் அடங்குவர். கைது செய்யப்பட்டவர்களில் 9 பேர் வெளிநாட்டவர்கள் ஆவர். அந்த 9 பேரில் 7 பேர் வங்காளதேசத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் 2 மியான்மர் நாட்டைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் அனைவரும் தாய்லாந்து எல்லை வழியாக முறையான பயணப்பத்திரங்கள் இன்றி மலேசியாவுக்குள் நுழைந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் குடியேறிகளை கடத்தி செல்லும் வாகனமோட்டியாக செயல்பட்ட 24 வயது உள்ளூர் இளைஞர் ஒருவரும் அதிகாரிகளின் நடமாட்டத்தை கண்காணித்த 17 மற்றும் 18 வயதுடைய 2 இளம் பெண்களும் கைது செய்யப்பட்டனர். கடத்தப்படும் ஒவ்வொரு குடியேறிக்கும் அந்த இளைஞருக்கு 100 ரிங்கிட்டும், கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட பெண்களுக்கு 150 ரிங்கிட்டும் ஊதியமாக வழங்கப்பட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கைதான அனைவரும் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாதி டீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.